வெல்கம் டு மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. ஓல்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் விண்டோஸ் 11 எப்படி அப்கிரேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி வச்சுருக்க அப்ளிகேஷனு, ஃபைலு, ஃபோட்டோஸு எதுவுமே மிஸ் ஆகாமல் அப்படியே நீங்கள் விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ இதில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் 11ஐயும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஒரு ஃபோல்டர் விண்டோஸ் 11 அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே விண்டோஸ் 10 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. விண்டோஸ் 10 ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் சோர்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே install.vim அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற விண்டோஸ் 11 விண்டர் மூலியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோர்ஸுங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே install.vim அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதை எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் 11 ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே சோர்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் ஆன்னு கேட்கும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. விண்டோஸ் 11 ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி செட்டப்பை ரன் பண்ணணும். செட்டப்பை ரன் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஹவு விண்டோஸ் செட்டப் டவுன்லோட் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மவுஸ் செலக்ட் பண்ணுங்கள். மவுஸால் 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். டவுன்லோட் அப்டேட்ஸ், டிரைவர் அண்டு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் நாட் ரைட் நவ் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நாட் ரைட் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது லைசன்ஸு அக்செப்ட்னு கொடுங்க.
ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது. அதில் இன்ஸ்டால் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அப்கிரேட் ஆகிருச்சு விண்டோஸ் 11.